ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் முட்டைக்கோஸை போடணும். முட்டைக்கோஸ் வந்து ஃபஸ்ட்டு வெட்டினதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு அலசிட்டு எடுத்து போடணும். சில காய்கறி வந்து நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவுவோம். முட்டைக்கோஸை பொறுத்த வரைக்கும் நறுக்குனதுக்கப்புறம் கழுவுனா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தேவையான அளவு. கோஸ் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் போடணும். நிறைய இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். நல்லா மசாலா கொஞ்சம் எல்லாத்துலேயும் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும் முட்டைக்கோஸை. நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆயிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் இல்லாத மாதிரி இருக்கும்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். அதில் நல்ல முட்டைக்கோஸ் கூட சேர்த்து நல்லா பரட்டி எடுக்கணும். நல்லா பரட்டிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும், உதிரியாக வரும். அந்த டைமில் தான் ஃபினிஷ் ஆன மாதிரி, அதுதான் பக்குவம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் உதிரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து முட்டை போட்டிருக்கிறதுனால பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு போடுறேன். பெப்பர் பவுடர் போட்டுட்டு ஒரு பரட்டி விட்டுறணும், அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.